ஜெபம் பண்ண கடவோம். அனைவரையும் ஆளுகை செய்து வழி நடத்துகிற அன்பின் ஆண்டவரே, உம்முடைய ஆளுகைக்குட்பட்ட திருச்சபையின் பிள்ளைகளாய் எங்களை உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணித்து இந்த வழிபாட்டிலே உம்முடைய திருவார்த்தைகளையும் திருவிருந்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாய் கூடி வந்திருக்கிறோம். நீர் பிரசன்னமாக இருந்து இந்த வழிபாட்டை நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடக்க முதல் நிறைவு மட்டும் தூய ஆவியானவருடைய ஆளுகை எங்களுடன் இருப்பதாக. வந்திருக்கிற நாங்கள் அனைவரும் இணைந்து ஆவியோடும் உண்மையோடும் உம்மை வழிபடுவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு ஆற்றல் தாரும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய திருப்பெயருக்கு மாட்சிமை உண்டாகவும் திருவிருந்து வழிபாட்டிற்கு தொடக்கமாகவும் நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் 16வது பாமாலையை பாடுவோம். பாமாலை 16, ஆ கர்த்தாவே தாழ்மையாக திருப்பாத தண்டையே என்று தொடங்கும் பாமாலை எழுந்து நின்று இணைந்து பாடுவோம். கர்த்தாவே தாழ்மையாக திருப்பாத தண்டையே தென்னனிடம் ஆவலாக வந்தே நல்ல இயேசுவே, உம்மை தேடி பெந்தேகொஸ்தே திருநாளுக்கு பின் வருகின்ற 9வது ஞாயிறு இந்த நாளுக்குரிய சுருக்க மன்றாட்டு ஜெபம். எங்கள் கண்மலையும் கோட்டையும் ஆகிய கர்த்தரே, திருச்சபை எங்களுக்கு வெகுது மிகுதியாய் கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எங்களை பலப்படுத்தி கிறிஸ்துவின் சரீரத்தின் வழியாக ஊழியத்தை நடத்தி செல்பவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஊழியக்காரர்களாகிய நாங்கள் இயேசுவை போல கவனம் உள்ளவர்களாக வாழ்ந்து நல் மேய்ப்பர்களாக எங்களுடைய மந்தையை காத்து வழி நடத்த அருள் தாரும். எங்களுடைய ஊழியமும் உடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையை கொண்டு வருவதாக உம்மோடும் தூய ஆவியோடும் ஒரே கடவுளாக வாழ்ந்து ஆட்சி செய்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். உட்காருங்கள். இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்கள் 103வது பாமாலையை பாடுவோம். பாமாலை 103, என் அருள்நாதா இயேசுவே சிலுவை காட்சி பார்க்கையில் பூலோக மேன்மை நஷ்டமே என்றுணர்ந்து என்று உள்ளத்தில் என்ற பாமாலை. பாமாலையின் நிறைவிலே நற்செய்தி பாடம் படிக்க கேட்டோம்.
நாளுக்குரிய மகிழ்விக்கும் மன்னாவசனம் சொல்ல ஞாயிறு பள்ளி பிள்ளைகளை அன்புடன் அழைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. கலாத்தியர் 6:14. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. கலாத்தியர் 6:14. நானும் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்ட இருப்பேனாக. கலாத்தியர் 6:14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. கலாத்தியர் 6:14. நானே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து வேறொன்றை குறித்து இல்லாமல் மேன்மை பாராட்ட திருப்பேனாக. கலாத்தியர் 6:14. அடுப்புழிவு திருப்பணி கிறிஸ்துவின் காயங்களால் அடையாளப்படுத்தப்படுகின்றது. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட இருப்பேனாக. கலாத்தியர் 6:14. பிரைஸ் லார்ட் ஆல். மகிழ்விக்கும் மன்னா. தலைப்பு அருட்பொழிவு திருப்பணி கிறிஸ்துவின் காயங்களால் அடையாளப்படுத்தப்படுகின்றது. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. கலாத்தியர் 6:14. தேங்க்யூ. க்ளோரி டு காட். பிரைஸ் லார்ட் ஆல். மகிழ்விக்கும் மன்னா. அருட்பொழிவு திருப்பணி கிறிஸ்துவின் காயங்களால் அடையாளப்படுத்தப்படுகின்றது. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. கலாத்தியர் 6:14. ஆமென். மகிழ்விக்கும் மன்னா. நானே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தில்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட திருப்பேனாக. கலாத்தியர் 6:14.
be it from me to glory except in the cross of our Lord Jesus Christ, by which the world has been crucified to me, and I to the world. Galatians 6:14. நானே நம்முடைய இயேசு கிறிஸ்துவே சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்து பாராட்ட இருப்பேனாக. கலாத்தியர் 6:14. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. கலாத்தியர் 6:14. Ordained ministry marked by the wounds of Christ, but far be it from me to glory, expert in the cross of our Lord Jesus Christ, by which our world has been crucified to me and I to the world. Galatians 6:14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட இருப்பேனா. கலாத்தியர் 6:14. Ordained ministry marked by the wounds of Christ, but fair it be me to accept in the cross of our Lord Jesus Christ, by which the world has been crucified to me and I to the world. Galatians 6:14. நாமே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தது அல்லாமல் வேறொன்றையும் குறிக்கவில்லை. குறித்து மேன்மைப்படுத்தி பாராட்டவில்லை. கலாத்தியர் 6:14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டாமல் வேறொன்றை மேன்மை பாராட்டாது இருப்பேன். கலாத்தியர் 6:14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டியிருப்பேனாக. கலாத்தியர் 6:14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை இயலாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டியிருப்பேனாக. கலாத்தியர் 6:14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து வேறொன்றையும் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. கலாத்தியர் 6:14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறிக்காமலும் வேறொருவரையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. கலாத்தியர் 6:14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்ததே அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. கலாத்தியர் 6:14. அருட்பொழிவு திருப்பணி கிறிஸ்துவின் காயங்களால் அடையாளப்படுத்தப்படுகின்றது. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. கலாத்தியர் 6:16. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே இல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேன். கலாத்தியர் 6:14.
அருள்பொழிவு திருப்பணி கிறிஸ்துவின் காயங்களை அடையாளம் படுத்தப்படுகிறது. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையோ குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. கலாத்தியர் 6:14. Ordained ministry marked by the wounds of Christ, but far be it from me not in to glory except in the cross of our Lord Jesus Christ, by which the world has been crucified to me, and I to the world. Colossians 6:14. Ordained ministry marked by the wounds of the Christ, but far be it from me to glory except in the cross of our Lord Jesus Christ, by which the world has been crucified to me, and I to the world. Colossians 6:14. நானோ தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாமல் இருப்பேனாக. கலாத்தியர் 6:16. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. கலாத்தியர் 6:14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட திருப்பேனாக. கலாத்தியர் 6:14. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. கலாத்தியர் 6:14. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. கலாத்தியர் 6:14. நானே நம்முடைய கிறிஸ்து இயேசுவின் சிலுவையில் குறித்து வேறொன்று குறித்தே இல்லாமல் பாராட்டாதிருப்பேன். வேறொன்று என்று மேன்மை பாராட்ட இருப்பதாக. கலாத்தியர் 6:16. நானும் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறென்றதுக்கும் குறித்து மேன்மை பாராட்ட இருப்பதாக. கலாத்தியர் 6:14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. கலாத்தியர் 6:14. இந்த வசனத்தை சொல்லுவோம். அருட்பொழிவு திருப்பணி அருட்பொழிவு திருப்பணி கிறிஸ்துவின் காயங்களால் அடையாளப்படுத்தப்படுகிறது. கிறிஸ்துவின் காயங்களால் அடையாளப்படுத்தப்படுகிறது. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. கலாத்தியர் 6:14.
ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளின் மூலமாய் நிறைவான பலனை பெற்றுக்கொள்ளவும், உம்முடைய வார்த்தைகள் மூலமாக எங்களை மறு அர்ப்பணம் செய்யவும், எங்களுடைய விசுவாச பாதையிலே உம்மோடு நெருங்கி இணைந்து வாழ ஆண்டவர் எங்களுக்கு இந்நேரத்திலே உம்முடைய திருவாய் மலர்ந்தருள உம்முடைய பாதத்திலே காத்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும் இடைப்படும் இயேசு ஆண்டவரின் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவில் அன்பார்ந்த இறை மக்களே, ஆண்டவரும் உலக மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரிலே இந்த நாளில் காலை நேரத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் அவருடைய திருமைந்தனாம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் வருகின்ற கிருபையும் சமாதானமும் நம் அனைவரையும் நிறைவாய் ஆளுகை செய்வதாக. அருமையான பிள்ளைகளோடு இணைந்து நாம் சொன்ன கருப்பொருள் வார்த்தை, அருட்பொழிவு திருப்பணி கிறிஸ்துவின் காயங்களால் அடையாளப்படுத்தப்படுகிறது. கிறிஸ்துவனுடைய காயங்கள் நம்மை இன்றைக்கும் ஆற்றி தேற்றி அரவணைத்து வருகிறது என்கின்ற புரிந்து கொள்ளுதலோடு இந்த நாளின் சிந்தனையிலே நம்மை முழுமையாய் இணைத்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். இந்த அருட்பொழிவு திருப்பணி என்பது ஆண்டவர் நமக்கு தருகின்ற அருட்கொடைகளிலே ஒன்று. பாவ மன்னிப்பு, திருமுழுக்கு, திடப்படுத்தல், திருவிருந்து, திருமணம், எண்ணெய் பூசுதல் போன்ற வரிசையிலே இந்த அருட்பொழிவும் அடங்கி இருக்கின்றது. இந்த அருட்பொழிவின் வழியாக இறை அருள் நமக்குள் உள்வாங்கப்படுகிறது என்கின்ற புரிந்து கொள்ளுதல் உண்டு. முதலாம் திருமறை பகுதியிலே நாம் அதை படிக்க கேட்டோம். சாமுவேல் தாவீதை அருட்பொழிவு செய்த சூழ்நிலையிலே அன்றைக்கு சவுல் என்கின்ற அரசனுடைய அரசாட்சிக்கு பின்பதாக தாவீதினுடைய அரசாட்சியின் அந்த ஆசீர்வாதம், கடவுளுடைய அருள் உள் வாங்கப்பட்டதால் தாவீதினுடைய ஆற்றல் மிகுந்த ஒரு திருப்பணி அன்றைக்கு இஸ்ராயேல் மக்கள் மத்தியில் நிறைவேறினதை நாம் முதலாம் சாமுவேலின் புஸ்தகத்திலே நாம் படிக்க கேட்டோம். இந்த அருட்பொழிவு திருப்பணியிலே அழைக்கப்படுதல், அமர்த்தப்படுதல், அனுப்பப்படுதல் என்ற 3 நிலைமைகளும் அங்கே கடந்து வருகின்றதை தாவீதினுடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள முடியும். தாவீது அருட்பொழிவு செய்யப்படுவதற்காக அழைக்கப்பட்டான். ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அருட்பொழிவு ஆற்றப்பட்டவனாக அமர்த்தப்பட்டான். தொடர்ந்து அவன் அனுப்பப்பட்ட பணியை நிறைவேற்றினான். இந்த 3 நிலைமைகளுமே தாவீதினுடைய திருப்பணியானது அமைந்திருந்ததன் அடிப்படையிலே தாவீதினுடைய சந்ததியிலே அல்லது தாவீதினுடைய தலைமுறையிலே உலகத்தின் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கின்ற ஒரு ஆற்றல் மிகுந்த வெளிப்பாட்டை நாம் பெற்றுக்கொள்ள முடிந்தது. அன்றைக்கு தாவீதினுடைய அந்த அருட்பொழிவானது அழைக்கப்பட்ட, அமர்த்தப்பட்ட, அனுப்பப்பட்ட அந்த சூழ்நிலையிலே அந்த 3 நிலைமையிலையும் முழுமை அடைந்திருந்தபடியினாலே ஒரு முழுமையான மனுக்குல மீட்பிற்கு தாவீதை ஆண்டவர் கருவியாக பயன்படுத்தினார். தாவீதினுடைய சந்ததியிலே திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் வழியாக அதை முழுமைப்படுத்தினார். இன்றைக்கும் நாம் அப்படிப்பட்ட வகையிலே இந்த கடவுளுடைய அருள் நமக்குள் உள்வாங்கப்படுகின்ற சூழ்நிலையிலே நாம் நம்மை இணைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அமர்த்தப்படுகின்ற சூழ்நிலையிலே அனுப்பப்பட்டவர்களாக ஒரு சீரிய திருப்பணி ஆற்ற முடியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதியிலே யோவான் 21ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கும் பேதுருவுக்கும் இடைப்பட்ட உரையாடல் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை நாம் படிக்க கேட்டோம். பேதுருவை ஆண்டவர் இயேசு ஒரு கேள்வி எழுப்பி கேட்கின்றார். 3 முறை அந்த கேள்வியானது பேதுருவை நோக்கி வருகின்றது. யோவான் 21ஆம் அதிகாரத்தின் 15 முதல் அமைந்திருக்கின்ற வசனங்களிலே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? மறுபடியுமாய் அந்த கேள்வி அவனிடத்திலே வருகின்றது, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? மீண்டும் அந்த கேள்வி அவனிடத்தில் வருகின்றது, நீ என்னை நேசிக்கிறாய்? பேதுரு இயேசுவின் காயங்களின் மூலமாய் பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகம், அந்த பொறுப்பாண்மை
பேதுருவை ஒரு தலைவனாக, திருச்சபையினுடைய அந்த முதல் தலைவனாக உயர்த்தி இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபையினுடைய பாரம்பரியத்தின்படி பேதுருதான் முதல் போப்பாண்டவராக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார். ஆக அந்த ஆதி திருச்சபையினுடைய முதல் தலைவராக அவர் தன்னுடைய திருப்பணியை நிறைவேற்றினதனுடைய அந்த தாற்பயம் இயேசுவினுடைய காயங்களினால் அவர் அங்கே அபிஷேகம் செய்யப்பட்ட அல்லது திருநிலைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை என்பதை நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். அன்றைக்கு சாமுவேல் எண்ணெயின் மூலமாய் தாவீதை அபிஷேகம் செய்தார். இயேசு தன்னுடைய காயங்களின் மூலமாய் பேதுருவை அபிஷேகம் செய்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த வசனத்தை தியானிக்கின்ற நீங்களும் நானும் இயேசுவின் இரத்தத்தினால் அபிஷேகம் செய்யப்படுகிறோம் என்பதை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஒவ்வொரு முறை திருவிருந்து வழிபாட்டிற்காக இந்த பலிபீடத்திலே முழங்கால் படியிடுகின்ற போதும் அவருடைய இரத்தத்தின் மூலமாக, அந்த புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தின் மூலமாய் நாம் ஒவ்வொரு முறையும் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பது நம்முடைய புரிந்து கொள்ளுதலாக அமைய வேண்டும் என்பது இன்றைக்கு நாம் சிந்திக்கின்ற சிந்தனையினுடைய மூலப்பொருளாக, கருப்பொருளாக அமைந்திருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஒருவேளை இந்த திருவிருந்திலே நாம் பங்கு பெறுகின்ற போது இந்த இயேசுவின் இரத்தம் என்னை அபிஷேகிக்கின்றது. அவருடைய காயங்களினால் அபிஷேகம் செய்யப்பட்ட பேதுருவினால் தொடங்கப்பட்ட அந்த திருச்சபையின் தொடர் உறுப்பினராக வாழ்ந்து கொண்டிருக்கிற நான் இன்றைக்கு இயேசுவின் காயங்களிலிருந்து வெளிப்பட்ட இரத்தத்தின் மூலமாய் நான் அபிஷேகம் செய்யப்பட்டு இந்த உலகத்திற்குள்ளாய் அனுப்பப்படுகிறேன் என்கின்ற புரிந்து கொள்ளுதலிலே நான் அனுப்பப்பட்டதை, நான் அழைக்கப்பட்டதை, நான் அமர்த்தப்பட்டதை உறுதி செய்து கொண்டு, ஒருவேளை இயேசுவினுடைய இரத்தம் இன்றைக்கு என்னை அபிஷேகிக்கிறது, அதற்கு இந்த திருவிருந்து வழிபாட்டின் மூலமாக நான் அந்த அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்கிறேன் என்கின்ற புரிந்து கொள்ளுதலோடு கூட நாம் திருவிருந்திலே பயத்தோடும் பக்தியோடும் நாம் அதிலே பங்கு பெறுவதற்கு அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய காயம் என்பது மற்றவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு காயம் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஒருவேளை பிறருக்காக காயப்பட்ட காயம், பிறருக்காக சேவை செய்வதற்கென்று பேதுருவை அபிஷேகம் செய்தது. பிறருக்காக காயப்பட்ட இறைவன் நம்மை அழைக்கின்றார் என்கின்ற உள் உணர்வோடு கூட இந்த திருப்பந்தியிலே நாம் பங்கு பெறுகின்ற போது அந்த காயங்களினால் ஏற்பட்ட இரத்தத்தின் மூலமாய் அபிஷேகம் செய்யப்படுகின்ற நான் அந்த புரிந்து கொள்ளுதலோடு கூட என்னுடைய அழைப்பை, என்னுடைய அர்ப்பணிப்பை முழுமை செய்து கொண்டு இந்த உலகத்திலே என்னை ஆண்டவர் அவருக்கு சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்கின்ற புரிந்து கொள்ளுதலோடு கூட நம்முடைய விசுவாச பயணத்தை தொடருவதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு அருமையான குழந்தைகளோடு கூட இணைந்து நாம் சொன்ன அந்த வார்த்தை, பவுல் அப்போஸ்தலன் கலாத்திய திருச்சபைக்கு சொன்ன அந்த வார்த்தை 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல், ஒருவேளை அந்த சிலுவை தான் இயேசுவை காயப்படுத்தின அல்லது அகோரமாய் அந்த காயத்தை வெளிப்படுத்தின ஒரு இடம் என்பதை அறிந்திருக்கிறோம். அந்த காயப்படுத்தின சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. ஏனென்றால் அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்காக சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய திருப்பணியை உணர்ந்து பார்த்து, என்றால் பேதுரு அப்போஸ்தலனுடைய திருப்பணியை பவுல் அப்போஸ்தலன் அறிந்தவர். பேதுரு இயேசுவின் காயங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு ஆதி திருச்சபையை உருவாக்கினவர் என்பதை அறிந்தவர். ஆக அந்த தொடர் சிந்தனையிலே பவுல் அப்போஸ்தலன் அந்த சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக என்று சொல்லி தன்னை அப்படிப்பட்ட ஒரு விதத்திலே அர்ப்பணித்தார் என்று சொன்னால், ஒருவேளை அந்த அர்ப்பணத்தின் வெளிப்பாடுதான் இன்றைக்கு திருவிருந்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற இந்த ஆசீர்வாதம் என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. ஆக ஒவ்வொரு முறையும் நாம் திருவிருந்திலே பங்கு பெறுகின்ற போது இந்த காயத்தின் மூலமாய் வெளிப்பட்ட ரத்தம் என்னை அபிஷேகிக்கிறது என்கின்ற புரிந்து கொள்ளுதலோடு நாம் இந்த இடத்திலே முழங்கால் படியிடுகின்ற போது அந்த அபிஷேகம் இந்த உலகத்திற்குள் அனுப்பப்படுகின்ற நம்மை ஒரு புதிய ஆற்றல் நிறைந்த வகையிலே நம்மை உருவாக்குகிறது என்பதையும் நாம் மறந்து போய்விட முடியாது.
அந்த அபிஷேகத்தின் மூலமாய் நாம் ஒரு புத்தாற்றலோடு கூட இந்த உலகத்திற்குள் புறப்பட்டு செல்ல முடியும் என்பதிலேயும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்கின்ற புரிந்து கொள்ளுதலோடு கூட சிலுவையில் அறையுண்ட ஆண்டவருடைய அந்த சிலுவையினால் வெளிப்பட்ட அந்த ஆண்டவருடைய காயம் இன்றைக்கும் என்னை அபிஷேகித்து கொண்டிருக்கிறது என்கின்ற புரிந்து கொள்ளுதலோடு கூட, அந்த உள் உணர்வோடு கூட, அந்த புரிந்து கொள்ளுதலின் மறை உண்மையை உணர்ந்து கொண்டவர்களாக ஆண்டவருடைய சமூகத்திலே இன்றைக்கு நாம் திருவிருந்திலே பங்கு பெறுகின்ற போது நம்மை தாழ்த்தினோம் என்று சொன்னால், ஆண்டவரே இந்த ரத்தம், இந்த இயேசுவின் காயங்களின் மூலமாய் வெளிப்பட்ட ரத்தம் என்னை அபிஷேகிக்கிறது என்கின்ற உள் உணர்வோடு கூட நாம் இந்த இடத்திலே திருவிருந்திலே பங்கு பெறுவோம் என்று சொன்னால், நிச்சயமாக இந்த அபிஷேகம் அன்றைக்கு சாமுவேல் மூலமாய் தாவீதுக்கு கிடைக்கப்பட்ட அபிஷேகமும், இயேசுவின் மூலமாய் பேதுருவுக்கு கிடைக்கப்பட்ட அந்த அபிஷேகமும், இன்றைக்கு இயேசுவின் ரத்தத்தின் மூலமாய் இந்த திருவிருந்தின் வழியாக எனக்கும் அதே அபிஷேகம் கிடைக்கிறது என்கின்ற புரிந்து கொள்ளுதலோடு திருப்பந்தியிலே பங்கு பெறுவோம். ஆண்டவர் நம்மை புத்தாற்றல் உள்ளவர்களாய் இந்த உலகத்திற்குள் புறப்பட்டு செல்ல அருள் தருவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். என் காயம் பார்த்திடு என்றீர், உன் காயம் மாறிடும் என்றீர். என் காயம் பார்த்திடு என்றீர், உன் காயம் மாறிடும் என்றீர். நம்பிக்கையோடு நீ வந்தால் துணையாக இருப்பேனே என்று, நம்பிக்கையோடு நீ வந்தால் துணையாக இருப்பேனே என்று. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. அன்பின் ஆண்டவரே, உம்முடைய காயத்தை பார்க்கின்ற போது என்னுடைய காயங்கள் ஆறிவிடும் என்ற நம்பிக்கையோடு இன்னைக்கு உம்முடைய சன்னிதானத்திலே திருவிருந்திலே பங்கு பெறுகின்ற எங்கள் ஒவ்வொருவரையும், நம்பிக்கையோடு உம்முடைய சன்னிதானத்திலே முழங்கால் படியிடுகின்ற ஒவ்வொருவரையும் காயங்களை ஆற்றி உம்முடைய இரத்தத்தின் மூலமாய் அபிஷேகித்து இந்த உலகத்திற்குள் புதிய பலனோடு புறப்பட்டு செல்ல அருள் தர வேண்டும் என்று எங்களுக்காய் சிலுவையிலே காயப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பரத்திலிருந்து வரும் சமாதானத்திற்காகவும் நம்முடைய ஆத்துமாக்களின் ரட்சிப்பிற்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அகில லோக சமாதானத்திற்காகவும் கடவுளுடைய பரிசுத்த சபைகளின் நல்வாழ்விற்காகவும் அவைகளின் ஒருமைப்பாட்டிற்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நம்முடைய பேராயர்களும் மற்ற எல்லா பணிவிடைக்காரரும், விசேஷமாய் ரைட் ரெவரண்ட் டாக்டர் ஜெய்சிங் பிரின்ஸ் பிரபாகரன் எனும் நமது பேராயரும் நல்ல இருதயத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் தங்கள் பணிவிடையை நிறைவேற்ற கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நமது தேசத்தின் ஜனாதிபதி, பிரதமர், அதிகாரம் வகிப்பவர் எல்லாருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. வியாதியஸ்தர், உபத்திரவப்படுவோர், துக்கப்படுவோர், மரண தருவாயில் இருப்போர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. ஏழைகள், பட்டினியாயிருப்போர், அனாதைகள், விதவைகள், உபத்திரவப்படுவோர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அந்தகாரத்தில் நின்று நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய மகத்துவங்களை காண்பிக்கும் பொருட்டாக நமக்காகவும் கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை பண்ணும் யாவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக.
தொடர்ந்து ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சகல ஞானத்திற்கும் காரணரே, நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன் எங்கள் அவசியங்கள் உமக்கு தெரியும். நாங்கள் அறியாமல் கேட்கிறோம் என்பதும் உமக்கு தெரியும். தேவரீர் எங்கள் பலவீனங்களை பார்த்து இறங்கி நாங்கள் எங்கள் அபாத்திரத்தின் நிமித்தம் துணிந்து கேட்க கூடாதவைகளையும் எங்கள் குருட்டாட்டத்தின் நிமித்தம் கேட்க தெரியாதவைகளையும் உம்முடைய குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்களின் நிமித்தம் எங்களுக்கு அனுகிரகித்தருளும். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலும் ஆசீர்வாதங்கள் அனைவரோடும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. பகுதிக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். திருவிருந்தில் பங்கு பெறாதவர்கள் அமைதியாக கலைந்து செல்லலாம். கிறிஸ்துவின் சரீரம் இரத்தமாகிய சாக்கிரமந்தை விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் பின்வரும் ஜெபத்தை அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, உமது நேசகுமாரன் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு அவருடைய ராஜ்யத்தின் மகனாய் ஆண்டவராக எங்களை போஷிக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை வாக்கு பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாத இந்த நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சரீரம் ஆத்மாவாய் எங்களை பரிசுத்தம் ஜீவனுள்ளவர்களாக ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்த ஆத்மீக ஆராதனை. நாங்கள் உத்தரவேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுதியாக எங்கள் மனம் புதிதாக நாளை மறுபமாக நீங்கள் அருள் புரியும். கடைசி நாமோடும் முன்னித்திய ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடையத்தக்கதாக இவ்வளவு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மோடு பரிசுத்தாவியோடும் ஒரே கடவுளாய் சதா காலம் ஜீவித்து அரசாளுகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அருள் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுமாகிய திரியே கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களோடு இருந்து என்றைக்கும் உங்களில் நிலைத்திருக்க கடவது. வழிபாட்டின் நிறைவு பவனி பாடலாக 377வது கீர்த்தனை அனுக்கிரக வார்த்தையோடு இப்போது அடியாரை அனுப்புமை என்ற கீர்த்தனை பாடி வழிபாட்டை நிறைவு செய்வோம்.
பதம் யமதகம் மிக பலனளித்து சாமி நின்னருள் புரிவார். தோத்திரம் புகழ் மகிமை கீர்த்தி துதிகனம் தினமுமக்கே பாத்திரமே அதிசோபித பரனே பாத சரணாமே. பாத்திரமே அதிசோபித பரனே பாத சரணாமே. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தத்தினால் எங்களை அருட்பொழிவு செய்திருக்கிறீர் என்ற புதிய விசுவாசத்தோடு இந்த உலகத்திற்குள்ளாய் புறப்பட்டு செல்கிறோம். ஆண்டவர் எங்களை பலப்படுத்தி வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் காயங்கள் எங்களுடைய காயங்களை ஆற்றுகிறது என்கின்ற புதிய நம்பிக்கையை பெற்றுக்கொண்டவர்களாய் இந்த உலகத்திற்குள் புறப்பட்டு செல்ல ஆண்டவர் அருள் தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு செல்ல கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். ஆமென். பெண்கள் இளைஞர் சங்கத்தினுடைய